கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதி அறிக்கை ஆகியவற்றின் மீதான பொது விவாதம் தொடர்கிறது. மாண்பு உறுப்பினர் திரு அபிஷேக் அவர்கள். ஆழிசூழ் உலகினிலே தமிழன் ஆளுகை மீண்டும் தொடர்ந்திடவே ஊழிக்கால தமிழன் வீரம் உயிர்த்தெழும் காலம் இதுவே. கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் தமிழர்களின் பொற்காலம் மீண்டும் மலர நம்முடைய பழம்பெரும் வாய்ந்த வீரம் உயிர்த்தெழும் காலம் கனித்துள்ளது என்பதுதான் இந்த சங்கப்பாடலின் பொருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவையில் என்னுடைய முதல் பேச்சான கன்னி பேச்சை பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர், மக்களின் முதல்வர் எங்கள் தளபதி அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும், தளபதியின் பொற்கால ஆட்சியில் எனக்கு மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்த என் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த பேலூர் தொகுதி மக்களுக்கும், நான் சார்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவையில் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. கடந்த 16 முறை சட்டமன்றத்தில் இல்லாத தனிச்சிறப்பு இந்த 17வது சட்டமன்றத்தில் இருக்கிறது. இந்த சட்டமன்றம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற உண்மையான சமூக நீதியை நிலைநிறுத்தி இருக்கின்ற சட்டமன்றம். இந்த சட்டமன்றம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழக பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கி இருக்கின்ற சட்டமன்றம். மாடல் என்று விளம்பர மாடல் ஆட்சி நடத்தியவர்களை அகற்றி உண்மையான ஓஜி சமூக நீதி மாடல், அதாவது உண்மையான ஓஜி சமூக நீதி மாடல், சமத்துவ மாடல், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ மாடலை நடத்தி காட்டிக் கொண்டிருக்க மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான சட்டமன்றம். இந்த 17வது சட்டமன்றத்தில் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ற இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரையை ஆட்சி அதிகார நடைமுறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் உறுதிப்படுத்தியுள்ள சட்டமன்றம். முக்கியமாக இந்த சட்டமன்றம் நாங்களே ஆட்சியாளர்கள், நாங்களே எஜமானர்கள் என்ற பழைய மாடலின் தோரணையை மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் சர்க்கார் தகர்த்திருக்கின்ற சட்டமன்றம். அது மட்டுமா, எள்ளி நகையாடிய கூட்டத்தை கிள்ளி எறிந்து அதிகாரத்தில் அகங்காரம் கொண்டவர்களை விரட்டி அடித்து மக்கள் விரும்பும் முதல்வரின் தலைமையிலான சட்டமன்றம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் ஆட்சி ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி என்பதை தினம் தினம் நிரூபணம் ஆகிக் கொண்டிருக்கிறது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.